Students, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா find the fourth root of unity அப்படினு கண்டுபிடிக்க போறோம். That is fourth root அப்படினு சொன்னா இந்த நம்ம என்ன எடுத்துக்கலாம் x is equal to fourth root of 1. சரிங்களா? இது எப்படி எழுதலாம் 1 to the power of 1/4. இன்னொரு 1 எப்படி எழுதலாம் அப்படினு சொல்லி பார்த்தீங்கன்னா cos 0 plus I sin 0 the whole to the power of 1/4. நம்ம nth root கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான ப்ரொசீஜர் நம்ம பார்த்துருக்கோம். என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொன்னால் கொடுத்துருக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம என்ன ஃபார்முக்கு எழுதணும் போலார் ஃபார்முக்கு. அதுக்கடுத்து என்ன பண்ணணும் ஆட் 2kπ வித் ஆர்குமெண்ட்னா டீட்டா. இந்த டீட்டாவோட நம்ம என்ன பண்ணணும் 2kπ ஆட் பண்ணணும். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும்னா அப்ளை டிமாஸ் தியரம். டிமாஸ் தியரத்தில் பார்த்தீங்கன்னா cos theta plus I sin theta the whole power என்ன cos n theta plus I sin theta இது அப்படியே நம்ம nth ரூட்டுக்கு அப்ளை பண்ணும்போது cos theta plus I sin theta அது 1/n the whole power 1/n வருது cos theta by n plus I sin theta by n அப்படி நமக்கு வந்துடும். இப்போ assign the values for k இந்த k எங்கே இருக்குன்னா 2kπ ல ஸோ நம்ம வந்து கேக்கு வந்து 0 1 2 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும் less than n இங்கே என்ன நம்பர் வந்து இருக்கோ அதை விட ஒன்று குறைச்சலா நம்ம வந்து செஞ்சால் ஆன்சர் ஓவர். ஸோ இதில் நம்ம 1 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போலார் ஃபார்ம் cos 0 plus I sin 0. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோம் ஆட் 2kπ இல்லைங்களா 0வோட 2kπ ஆட் பண்ணால் உங்களுக்கு ஜஸ்ட்டு 2kπ தான் வரும். ஸோ ஹோல் டு த பவர் ஆஃப் 1/4 apply டிமாஸ் தியரம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிமாஸ் தியரத்தை உள்ள கொண்டு வந்தால் 2kπ/4 ப்ளஸ் I sin 2kπ divided by 4 அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ கேக்கு வேல்யூஸ் தரணும். கேக் வேல்யூஸ் எதுலேருந்து இது வரேன்னா 0 1 2 3 அதாவது less than 4 வர நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஆன்சர் நமக்கு வந்து கொடுத்துருவோம். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறாலும் நம்ம வந்து தாராளமாக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை எப்படி ஷார்ட்டாக எப்படி எழுதுறேன்னா 6kπ divided by என்ன வைக்கலாம் 2. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம் k is equal to 0 அப்படின்னு கொடுங்க. ஸோ இதுக்கு வந்து 4 ரூட்ஸ் நமக்கு இருக்குங்களா அது ரூட் 1 அப்படின்றது நான் x1 எடுத்துக்கிறேன். என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 0 கேக்கு 0 கொடுத்தீங்கன்னா 6 0 6 0னா உங்களுக்கு என்ன ஆகிடுச்சுன்னா 1 k is equal to 1 அப்படி எடுக்கிறீங்க வச்சுக்கோங்க அது வந்து x2. அப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும்னா 6π/2 6π/2 அப்படின்னு சொன்னால் cos π/2 ப்ளஸ் I sin π/2 அதனால் உங்களுக்கு I அப்படின்னு கிடைக்கும். k is equal to 2 கொடுக்குறீங்க 2 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும் அது x3. அப்போ என்ன ஆகிடும்னா உங்களுக்கு 6π அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 6π அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து -1 k is equal to 3 அப்படி கொடுத்தீங்கன்னா x4 4th ரூட்டு. அப்போ 6 என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3π/2 வரும். 3π/2 அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து -I. ஸோ இது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா 1 இது ஒமேகா இது ஒமேகா ஸ்கொயர் இது என்ன ஆகும்னா ஒமேகா கியூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த 4th ரூட் ஆஃப் யூனிட்டி இதுலேருந்து கொஞ்சம் ரிசல்ட்ஸ் நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? ரிசல்ட்ஸ் என்னென்னா 4th ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னா ஒமேகா பவர் 4 is equal to 1. இதில் பார்த்தீங்கன்னா 1 + ஒமேகா ஸ்கொயர் + ஒமேகா கியூப் is equal to என்ன அப்படின்னு சொன்னால் 0. அதாவது சம் ஆஃப் 4th ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 அப்படி நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? தேங்க்யூ.